அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 890 890. நம்ம நேற்று எடுத்தது 543, 801, 923, அப்புறம் 516ன்னு சொல்லிட்டு ஒரு 4 செட்டாக தான் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2 செட்டில் முடிக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா 80 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஆனால் அது ஏபி அப்படிங்கிற கணக்கில் இருக்குது. இதை பாக்ஸில் போட்டிருந்தாலும் அது ஏசி அப்படிங்கிற மாதிரி மாறி வந்திருக்கலாம். இவ்வளோ தான் விஷயம் வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 8 அல்லது 9 அப்படிங்கிற மாதிரி 2 என்ன தான் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். அதில் ஏ போர்டில் 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இதே சார்ட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் இந்த கம்பெனி அதாவது ஞாயிறு திங்கள் அப்படிங்கிற மேட்ச் பண்ணும்போது ஏற்கனவே அந்த ரிசல்ட்டில் ஏசியில் ஒரு செட்டாக ஒரு எண் இருக்குது. அது என்னங்கிறதையும் இதை காமிக்கிறேன். அது இல்லாமல் பவர் சார்ட்டில் நம்ம எடுக்கக்கூடிய 2 எண்ணு, அதுவும் நம்ம 2 எண்ணு தான் எனக்கு எடுத்துக்க போகிறோம். அதில் இருந்தால் ஏபிஎஸ்சிபிசி ஆல் போர்டு வைஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இருந்தாலும் எதையும் பவர் சார்ட்டை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக டீல் தெரியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஜாயின் பண்ணி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இது மூலியமாக நான் சொல்கிறேன். மறக்காமல் ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? வாங்க தெளிவாக சிம்பிளாக பார்த்துருவோம் இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங்க. என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே அடுத்தது மண்டே, திங்கள் மற்றும் அதாவது ஞாயிறு மற்றும் திங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் 2 இடத்துல சம்ருதி 820, அதுக்கு பாக்கியதாரில் 510 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு 890 அப்படிங்கிறது நேற்று ரிசல்ட். அப்படிங்கும்போது 8க்கு 5ன்னு அப்படியே எடுத்துக்குவோம், 9க்கு 8 அப்படின்னு எடுத்துக்குவோம், 0க்கு 0. சரிங்களா? ஸோ 580ல் நம்மளுக்கு இதில் டேரெக்டாக 50 இருக்கிறதுனால ஏசியில் 50. இதை மட்டும் கொஞ்சம் நம்ம ஒரு இதுவாக சொல்கிறோம். ஏசியில் 5 அல்லது 50 50, ஏசியில் 50. இதை மேட்ச் பண்ணும்போது இந்த 890 9க்கு 8, 8க்கு 5, 0க்கு 0 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு எடுத்துருக்கோம். இது நம்பர் 1. நம்பர் 2 இப்போ பவர் சார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி நண்பர்களே, இப்போ பவர் சார்ட்டை நம்ம எடுத்துருக்கோம். பவர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் வரிசையாக 890க்கு என்ன இருக்குது அப்படின்னா 1 2 3 இருக்குது. ஓகேங்களா? 1 2 3 இப்படி இருக்க இந்த மாதிரி இந்த மிரர் நம்பர், இதுக்கு பேர் மிரர் நம்பர். இந்த மிரர் நம்பரில் இப்படி இருக்கும்போது இதை நம்ம எப்படி கெஸ்ஸிங்கில் எடுக்கிறது? எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட் எடுத்து நம்ம மேட்ச் பண்ணுறதா, இல்லை பெண்டிங் நம்பரை வச்சு மேட்ச் பண்ணுறதா, இல்லை இந்த வருஷப்படி வர்றதில் பவர் நம்பரில் வச்சு மேட்ச் பண்ணுறதா? ஏன்னா ஒரு நாளும் ஒரு மாதிரி தான் நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் வரும் பொதுவாகவே. சரி, இப்போ இதில் 1 2 3ன்னு இருக்கே, 1 2 3ன்னு வராதே, ஒருவேளை இன்றைக்கி டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் இருக்கும்போது ஒரு சின்ன டவுட் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற நண்பர்கள் எஸ் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம எப்படி இதை கெஸ்ஸிங்கில் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். 890வை 8க்கு 4க்கு 8 அப்படிங்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று எப்படி நம்ம அந்த 4க்கு 8 அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 4 4க்கு 8 அப்படின்னு வரலாம், இல்லை 4க்கு 9ஆக வரலாம். நேற்று நம்ம சொன்னது ஏ போர்டில் 8 வரணும், இல்லை 9 வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு இது பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல இப்படி இருக்குது, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கலாம் மேபி. இப்போ இந்த 4க்கு 8 இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கெஸ்ஸிங் படி 4க்கு 8ன்னு கீழே அப்படிங்கும்போது 8க்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8க்கு 0 வரும். இப்படி இந்த பேட்டர்னில் 8க்கு 0 அப்படின்னு வரலாம். அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0ன்னு கணக்கு வச்சுக்குவோம். ஓகே, இப்போ அடுத்தது பி போர்டில் என்னவாக பார்க்கலாம். 0, அது கீழே இருக்க இந்த 9க்கு நம்மளுக்கு 2, ஸோ 2. ஓகேங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0க்கு ஆக்சுவலாக 3 தான் இருக்குது. இந்த பேட்டர்ன் படி 1 இப்போ 8க்கு 0ன்னு மேலே, அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9க்கு டேரெக்டாக இதை தான் நீங்கள் யோசிக்கணும். 9க்கு டேரெக்டாக 2, 0க்கு 3 அப்படிங்கிறது டேரெக்டாக இருக்குது. 3 வராமல் 4 வரலாம். அப்படின்னா
024. ஓகேவா? சரி, நம்ம ஏற்கனவே என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 580 அப்படின்னு எடுத்திருக்கேன். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 024ன்னு எடுத்திருக்கேன். அப்போ 024 அப்படியே பார்த்தீங்கன்னா 420 அப்படிங்கும்போது இங்கே 420 பார்த்தா திருப்பி பார்த்தீங்கன்னா 024. ஏன் அப்படின்னா நம்ம 2 செட்டு தான் நம்ம கணக்கில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இது அப்படியே ஜிக்ஸாக்காக வந்தால் எப்படி வரலாம்? ஸோ இந்த இடத்துல ஏசியில் பொறுத்த வரைக்கும் காமனாக ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 50 40 நான் அந்த மேட்சிங்க்கு வருது பார்த்தீங்களா? அந்த பவர் நம்பர் எடுக்கும்போது ஏற்கனவே இந்த ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு அதில் இருந்த 820க்கு 510 அப்படின்னு எப்படி வந்துச்சோ அந்த பேட்டர்ன் படி எடுத்தால் நம்மளுக்கு 580 அப்படிங்கிறது கிடைக்குது. இந்த பவர் சார்ட்டை வச்சு நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு 024ன்னு கிடைக்கிது. அந்த 024 பார்த்தீங்கன்னா 420 கிடைக்கிது. அதாவது நம்ம எடுத்த கெஸிங்கில் மேட்ச் பண்ணும்போது 580 420 024 இவ்வளோ தான். ஓகேவா? இப்போ 580 420 024 அதை திருப்பி நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். 580 420 024. நேற்று ரிசல்ட்டு 890. ஓகே, இப்போ இதுக்கு 8க்கு 5 9க்கு 8 0க்கு 0 8க்கு 4 9க்கு 2 0க்கு 0 8க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 9க்கு 2 0க்கு 4 அப்படிங்கும்போது இது எல்லா இடத்துலையுமே காமனாக நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 0 கிடைக்கிது. 0வும் இருக்குது 4ம் இருக்குது 2ம் இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி 8க்கு 0 9க்கும் 0 0க்கும் 0 இல்லை 8க்கு 4 9க்கு 2. ஸோ நான் இதுலேருந்து என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவரில் 8க்கு 4 4க்கும் அதாவது 8க்கு 4 9க்கு 2 42 24 அப்படிங்கிறது ஏபிஎஸ்சிபிஸில் பார்த்துக்குங்க. சரிதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 24 இது மட்டும் தான் ஏபிஎஸ்சிபிஸில் நான் எடுக்கக்கூடிய கணிப்பு. உங்களுக்கு தெளிவாக சொல்ல போனால் இப்படி சொல்லிடுறேன். ஏபிஎஸ்சிபிசியை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த படி பார்த்தா 50 வருது, 40 வருது, 24 வருது, 02 20 4224. இதை அப்படியே ஜஸ்ட்டு பார்த்துங்க. நீங்களே இதை நம்ம இதை வச்சு அப்படி நீங்கள் ஏசிபிசி அப்படின்னு பார்த்துக்கங்களேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு இடம் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். 580 420 024 இவ்வளோ தான் இன்றைக்குரிய கணிப்பு. நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். இவ்வளோ தான். நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடும். அந்த பழைய சார்ட்டில் அதுலேருந்து வருது, இந்த சார்ட்லேருந்து இதுலேருந்து வருது, அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஜஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக மிரர் நம்பரை வச்சு பார்க்குறோம். மிரர் நம்பரில் ஒன்று இந்த பவர் ஒரு எண்ணுக்கு பவர்னால் அது 4 வரலாம் இல்லை 5 வரலாம். அப்படிங்கும்போது நேற்று ரிசல்ட் 8ங்கும்போது நம்மளுக்கு 4 வரலாம் இல்லை 5 வரலாம். இது ஒரு பேட்டர்ன். 9க்கு அப்படிங்கும்போது 2 வரலாம். அப்படி 2 வரலன்னா -8 போகலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0 கண்டினியூட்டியாகவே இருக்குது. அப்படிங்கும்போது ஒன்று 0 வரணும் இல்லை 0க்கு பதிலாக 4 வரணும். இவ்வளோ தான் சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பார்த்துங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக எடுத்திருக்கேன். 580 420 024 பாருங்கள். நீங்களும் உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி இந்த வர்ற ரிசல்ட்டை வச்சு மிரர் நம்பரில் எப்படி நம்ம கெஸ்ஸிங் இருக்குதுன்னு தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நல்லா கமெண்ட்டாக சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன மாதிரி கெஸ்ஸிங்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் பாருங்கள். இந்த பேட்டர்னை நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பார்க்கும்போது தான் அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக வருது அப்படிங்கிறது தெரியும். இந்த பவர் சார்ட் லிங்க் வேணும்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அந்த லிங்க்கையும் நான் பேஸ்ட் பண்ணி வைக்கிறேன் இந்த வீடியோக்கு கீழே. ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிற அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். மறக்காமல் ஒரு 4 விஷயம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். அது செய்வீங்கன்னு நினைக்கிறேன். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் ஜாயின். இவ்வளோ தான். இந்த 4 விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இணைஞ்சு பயணிங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.